அட என்னப்பா இது இன்னைக்கு சூப்பர் 8 மேட்சஸ் அமோகமா தொடங்கும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்சே இப்படி மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பாகிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி போன மேட்ச்ல இந்தியாவுக்கு எதிராக பண்ண தப்ப இங்க பண்ணக்கூடாது, டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சரி, டாஸுக்கு அப்புறம் அப்படியே மேட்ச் மேல ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா டாஸுக்கு அப்புறம் பயங்கரமா மழை பிடிபிடின்னு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, மழை விழுந்தா கூட கொஞ்ச நேரத்துல மழை நிற்கும், ஃபுல் ஓவர் மேட்ச் இல்லைனா கூட லிமிடெட் ஓவர் மேட்சாவது நடக்கும் அப்படின்னு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பிடிச்ச மழை நிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு பேஞ்சுக்கிட்டே வந்துருந்துச்சு. சரி, இதை பார்த்துட்டு இனிமேல் வந்து இந்த மேட்ச் வந்து நடத்துறது கஷ்டம், அதனால இந்த மேட்சை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதனால ஆளுக்கு ஒரு பாயிண்ட கொடுத்து இந்த ஒரு மேட்சை வந்து முடிச்சு விட்டாங்க. இப்ப மழைனால இந்த மேட்ச் கேன்சல் ஆனது இந்த ரெண்டு டீமுக்குமே மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு சூப்பர் 8 ஸ்டார்ட் ஆகுது, எப்படியாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெற்றியோட தொடங்கணும்னு சொல்லி நியூசிலாந்தும் நினைச்சிருப்பாங்க, பாகிஸ்தானும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி தான் இன்னைக்கு வந்து மழை வந்து இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் நிலைமையை நினைக்கும் போதுதான் ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஏன்னா இதே பிரேமதாசா கிரவுண்ட்ல வந்து இந்தியாவுக்கு எதிராக விளையாடும் போது அன்னைக்கு மழை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. அவங்க டாஸ்ல பண்ண மிஸ்டேக் வந்து ஒரு பெரிய தோல்வியை வந்து சந்திக்க காரணமா வந்தாயிருச்சு. சரி, அந்த ஒரு தப்பை இன்னைக்கு பண்ணக்கூடாது, இன்னைக்கு மழை விழுக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி டாஸை வின் பண்ணி பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு, மேட்சாவது நடக்கும்னு பார்த்தா மேட்சும் நடக்காம வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பாகிஸ்தானோட நிலைமையை நினைக்கும் போது கொஞ்சம் பரிதாபமா தான் வந்திருக்கு. இதுல இன்னும் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு ஸ்ரீலங்கா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து கண்டியில வந்து நடக்க போகுது. நாளைக்கு மேட்ச்லயும் மழை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்ரீலங்கால அதிகமா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால இப்ப இது வந்து ஒரு பெரிய சிக்கலா வந்து மாறி இருக்குங்க. ஏன்னா குரூப் பி மேட்சஸ் எல்லாமே வந்து ஸ்ரீலங்கால தான் வந்து நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது சூப்பர் 8 மேட்சஸ் எல்லாமே இந்த மாதிரி மழை விழுகிறனால கேன்சல் ஆகிக்கிட்டோம், மழைனால தடைபட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப்போட இன்ட்ரெஸ்டே வந்து போயிடும். ஏன்னா ஆல்ரெடி கண்டியில நடக்க இருந்த குரூப் மேட்சான ஜிம்பாப்வே விசஸ் அயர்லாந்து மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு. அதனால ஜிம்பாப்வே வந்து ஈஸியா சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அது கூட குரூப் லெவல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். ஆனா சூப்பர் 8 மேட்சஸ் வந்து ஃபுல்லா நடந்தாதான் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கும். அதை விட்டுட்டு இப்படி மழைனால வந்து கேன்சல் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவே விறுவிறுப்பு இல்லாம போயிருங்க. அதனால இன்னைக்கு தான் மேட்ச் வந்து நடக்காம கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு நடக்க இருக்கிற மேட்சாவது வந்து நடக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.